சந்திரன் அப்படின்னு சொல்லும்போதே அதை வளர்பிறை தேய்பிறைன்னு மாத்திரம். பட் தேய்பிறை சந்திரனா இருந்தா கூட அந்த அளவுக்கு மைனஸ் கிடையாது 8ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 8ல் சந்திரன் இருந்தா. ஆனால் அவங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன பண்ணாலுமே ஒரு நிம்மதி அப்படின்றத உங்களுக்கு கிடைக்காது. மன திருப்தி அப்படின்றது கிடைக்காது. என்னடா என்ன பண்ணால் நீ திருப்தி அடைவேடா, இதெல்லாம் பண்ணிட்டு இன்னுமே யூஆர் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கு. அதே மாதிரி அம்மாவோட கருத்துகள் இவங்களுக்கு, அம்மா பேசுவா நீ சும்மா இருமா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சட்டன்னு ஆல்வேஸ் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அம்மானுடைய மனசு ரொம்ப நோகும். அதுலேயும் சந்திர தசை சந்திர புத்தியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இவங்க டக்குன்னு மேபி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக இருக்கும்போது டக்குன்னு அம்மாவை இவங்க பேசுறது, அம்மா இனி வாழ்நாள் முழுக்க இவங்களோட பேசாமலே விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஈட்டி பாயிற மாதிரி இவங்களுடைய வார்த்தைகள் அம்மானுடைய மனசை நோகடிக்கும். அம்மா சொன்னால் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே கேர் எடுத்துக்கணும். இது சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாருன்னா அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காதுன்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.